ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட Realme C55 மாடல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்காக அந்த மொபைல் வாங்கியிருக்கு அப்படின்னு கேட்டால், நம்ம அக்கா பையனுக்கு மொபைல் ஒரு பிரச்சனை பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்காக தான் நம்ம ரொம்ப நாளாக ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தோம், வாங்கிக்கலாம்னு நினச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 months கழிச்சு இன்றைக்கி நம்ம இந்த மொபைல் வாங்கிட்டோம். ஸோ இது என்னென்ன பேசிக் மொபைல் இருக்குது, இது என்னென்ன வேரியன்ட் இருக்குது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு Travellerarul TS ஸ்குவாட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மொபைலை ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா வித்தியாசமாக கொஞ்சம் காட்டில் வந்துட்டோம். காட்டில் வந்து மொபைல் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் யாருமே வீட்டில் பண்ணியிருப்பாங்க, பட் நான் ஃபஸ்ட் டைம் நம்ம இப்போ வந்து நம்மளோட வயலில் குப்பையிட்ட ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ அந்த டைமில் வந்து மார்னிங் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மொபைலை அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ எப்போதும் போல தான் பாக்ஸில் வந்து C55 ரியல்மிங்கிற பிராண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 8GB 128 இன்டர்னல் மெமரி. ஸோ அதுக்கு வந்து எல்லாமே ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ எல்லாமே 64 பிக்சல் கேமரா, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரு. ஸோ எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருவாங்க. மீடியாடெக் G85 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பேட்டரி வந்து இதில் வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஓகே, தட்ஸ் இட். ஸோ ரொம்ப பறந்து ரொம்ப சூப்பராக இருக்குல்ல எனக்கு. வாவ். ஸோ வந்து பாக்ஸ் அடிக்கல வச்சிடலாம். ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ எப்போதும் போல தான் நமக்கு வந்து இந்த கேஸு நல்லா ஒரு குவாலிட்டியான கேஸ் கொடுத்துருவாங்க நினைக்கிறேன். ஆனால் என்ன ஒன்று இந்த கேஸ் நான் யூஸ் பண்ண போகிறதே இல்லை, ஏன் அப்படி யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அகைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சில பல பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. படிக்க தெரிஞ்சவங்க படித்து பார்த்துக்கோங்க, நான் படிக்க மாட்டேன். நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ அகைன் வந்து நம்ம சிம் இன்சர்ட் பண்ணுற அந்த பின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? மொபைல் பார்க்க போகிறோம். ஸோ ஆகா ஒரு பர்பிள் கலரில் ஒரு மொபைல் இருக்கா. அடுத்து என்ன கொடுத்துரு மொபைல் அப்புறமா அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜருங்க. கிட்டத்தட்ட 1 ஹவரில் இந்த ஃபோன் சார்ஜ் ஆகிரும். கரெக்டாக 1 ஹவர் தான், அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. கரெக்டாக 63 நிமிஷம் ஃபாஸ்ட் ஆகிரும். ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு கேஸ் அந்த மொபைல் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பாக்ஸில் வேறு எதுவுமே எம்டி தாங்க. ஸோ பாக்ஸை பார்த்துக்குங்க. ஓகே, ஃபாஸ்ட் சார்ஜிங் சொன்னாங்க. மொபைல் எடுத்துடலாமா? ஸோ இந்த மாதிரி மொபைல் கவர்லேருந்து பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு ஆசையாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மாதிரி வாவ், பார்க்கவே அழகாக இருக்கா. ஸோ ஓப்பன் பண்ணிடலாமா? இப்போ ரியல்மின்னு வரும்னு நினைக்கிறேன். வாவ். ஸோ ரியல்மி ஆண்ட்ராய்டு வந்துருச்சு. ஸோ இந்த மொபைலோட கலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. 64 MP கேமரா, 2 MP வந்து சென்சார் கேமரா. ஸோ இது வந்து 64 ப்ளஸ் வந்து 2 MP ஓகேங்களா. ஃப்ரண்ட் வந்து 8 மெகாபிக்சல் ஓகேங்களா. இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடில் இருக்குது. பார்க்கவே மொபைல் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குல்ல. மொபைல் ஆன் பண்ண பிறகு ஹலோன்னு கேட்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நியூ மொபைல் விட்டு தான் கேட்குது. ஸோ ஹலோ ஓகே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஓகே கொடுத்துடலாம். ஸோ வந்து நம்ம இந்தியாவா பாரதா? இந்தியா தான்டா. இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கு மாதிரி இந்தியாவா பாரதான்னு கேட்குற. இந்தியா தான் நமக்கு. ஏமா இந்தியா வரவே இல்லைதில்ல. வந்துருச்சு இந்தியா. ஸோ ஓகே, இந்தியா கண்டினியூ கொடுத்தாச்சு. கண்ட்ரி கேட்டாங்க. ஸோ எல்லாமே அப்புறம் பேக் பண்ணலாமா? யூஸர் எல்லாமே பங்குலாம் முடியலாம். ஸோ வந்து நமக்கு ரெண்டா மெயில் கேட்குறாங்க. இல்லை அப்புறமே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷு மொபைலா? மொபைல் நமக்கு ஆன் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வேணாம், இந்த ஆப்ஸ்லாம் தேவையில்லை. ஸோ ரியல்மி UI ஆண்ட்ராய்ட் 13 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கோ ஸ்டார்ட். வாவ். ஸோ ஓகே, இதில் ஒரு செல்ஃபி அண்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க முன்னாடி. ஓகே, இதில் நிறைய மூட்ஸ் சொன்னாங்க. நான் நார்மலாக ஃபோட்டோ காமிக்கிறேன், தெரிஞ்சா உனக்கு. ஸோ இது வந்து குவாலிட்டியாக வந்திருக்கா. ஸோ பக்கத்தில் வச்சு பாருங்கள், 2 படம் ப்ராப்பராக வந்திருக்கு. ஸோ அகைன் அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துடலாமா? ஓகே, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஃபோட்டோ. ஸோ அகைன் வந்து என்னென்னா, நம்மளோட எப்போதும் பார்க்குற மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அபவுட் யூஸில் போய்ட்டு Realme C55 ஸ்டோரேஜ் 128 இருக்குது. மீடியாடெக் G85 ப்ராசஸர். இது வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து 6.92 சைஸ் ஓகேங்களா. பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி. இதில் வந்து ரேம் வந்து எக்ஸ்ட்ரா +4 GB ஆட் பண்ணலான்னு சொன்னாங்க. ஃப்ரண்ட் கேமரா 8 MP, ரியர் கேமரா வந்து பேக்கில் வந்து
64+2 சொன்னாங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 13 ஓகேங்களா. எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துறாங்க. ரொம்ப மொபைல் எனக்கு ரொம்ப சூப்பராக. அது இல்லாமல் ரியல்மி UI 4.0 ஓகேங்களா. நான் யூஸ் பண்ணுறது 3.0 யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் இப்போ வர மொபைல் எல்லாமே 4.0 வந்துட்டுருக்கு. மொபைல் அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் மொபைல் வாங்கும்போதே அவனுக்குன்னு ப்ராப்பராக ஒரு கவர் கேஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா ப்ராப்பராக அவன் யூஸ் பண்ணணுங்கிறதுனால ஒரு கேஸ் ப்ராப்பராக கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா மொபைல் கீழே போட்டுருவான் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனில் அந்த கவரை ஃபிட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த கலர் நல்லா தான் இருக்குது. நம்ம ஸோ ப்ராப்பராக செட் ஆகிடுச்சு மொபைலில். ஏன்னா கேமராவும் கவர் ஆகணும், இப்போ கீழே வந்தாலும் ப்ராப்பராக இருக்கணும்னால ஒரு சூப்பர் கேஸ் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அகெயின் வந்து என்னென்னா ஒரு மொபைலோட சிம் கார்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, சிம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்னா நம்ம மொபைல் கவர் கொடுத்தாங்களே, ஸோ அந்த கவரை ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம் ஒரு வீடியோ இப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா தாங்க இருக்குது. ஆனால் பட் ஆனால் கேமராவுக்கு எந்த சேஃப்டியுமே இல்லை. கீழே விழுந்தால் கேமரா டேமேஜ் ஆகும். டிஸ்பிளே வந்து எட்ஜஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் கேஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இது என்னமே போட்டோன்னா கண்டிப்பாக அவன் எதாவது பண்ணிவிடுவான். இதை போடுறத விட எனக்கு தெரிஞ்சு அது போடுறது பெஸ்ட்னு தோணுச்சு எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்துட்டு இப்போதைக்கு ஃபஸ்ட் எப்படி யூஸ் பண்ண பார்த்துக்கலாம். ஸோ 8GB ரேம்னால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தாங்க இருக்குது மொபைலு. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எப்போ போனால் யூடியூப் ஃபோனில் போயிட்டுருக்கோம். நம்ம சேனலை பார்ப்போம். ஸோ நம்ம சேனல் வந்துடுச்சு. ஸோ இது எப்போதுமே நம்ம மொபைல் பார்த்துட்ருக்கோம். ஸோ உண்மையிலே ப்ராப்பராக நல்லா சூப்பராக தான் இருக்குது மொபைலு. ஓகே, ஸோ எல்லாமே இதில் என்னென்ன ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்கன்னா நிறையா வச்சுட்டாங்க நட்டுக்கு. ஃபஸ்ட்டு தான் வந்துருச்சு. எல்லாமே ஓப்பனாக சூப்பராக ஓப்பன் ஆகுது. ஓகே, நம்மளோட குரூம்லேயும் நம்ம ஃபோட்டோ வந்துட்டுருக்கா. ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது எனக்கு. ஸோ கைஸ், நம்மளோட ரியல்மி C35 வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம வந்து ரியல்மி C55 வந்து மொபைல் வாங்கியிருக்கோம். நம்ம ரியல்மி 35 வாங்கினால தான் ரியல்மி 55 வாங்கியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தா ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு. அகைன் நம்ம சேனலை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எடுத்துக்கோங்க. பாய் டிஎஸ் கோர்ஸ்.